13 Gen i9 ப்ராசஸர் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண போகிற மதர்போர்ட். இதோட அன்பாக்சிங் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 790 சிப்செட் மதர்போர்ட். LGA 1700 சாக்கெட் இதில் இருக்குது. இதில் வந்து 12th and 13 Gen ப்ராசஸர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். உள்ளே என்னென்ன போர்ட் இருக்குது, ஸோ இதுக்கு கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, இதில் என்ன ஃபியூச்சர், இப்போது 690 சிப்செட்டுக்கும் 790 சிப்செட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 790 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட் PCI 5.0 இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் அது இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது 790 போர்டு நமக்கு ப்ரைஸிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ DDR5 ரேம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸிங் வைஸ், ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்துட்டு 23,000 வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Gigabyteோட Z790UD மதர்போர்டு. இதோட பேக் சைடு ஐஓ பேனல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா PS2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 3.2, ஸோ இதுவும் 3.2, இதெல்லாம் வந்து 2.0, ஸோ இதுவும் வந்து 3.2. அதுபோக டைப் C இதோட ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 GB/s இதோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா LAN RJ45 இது வந்து 2.5 GB/s, அதாவது 2500 MB/s இது சப்போர்ட் ஆகும். இது ஆஸ் யூஷுவல் ஆடியோ அவுட், மைக் இன், ஸோ லைன் இன். இது உள்ளே பார்ப்போம். ரேம் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா DDR5 ரேம் ஸ்லாட்டு 4 ஸ்லாட் இருக்குது. இது 1700 LGA போர்ட்டு. NVMe வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து ஹீட்சிங் கொடுத்துருக்காங்க, 2 ஹீட்சிங் இல்லாமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா Gen 4 சப்போர்ட்டடு. 3மே PCI Gen 4 இருக்கு இல்லையா, அது 3மே வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PCI எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது 5.0, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3.0 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து 6 GB 6 கனெக்டர் கொடுத்துருக்காங்க, செட்டா கனெக்டரு. இதில் வந்து ஃப்ரண்ட் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா USB 3.2க்கு வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப் C கனெக்ட் பண்ணுறக்கும் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, போர்ட் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ CPU ஃபேனுக்கு, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஃபேனுக்கு உண்டான கனெக்டரு, அப்புறம் RGB ARGB, ஸோ அதுக்கு உண்டான கனெக்டர்ஸு, ஆடியோக்கு ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ போர்ட்டுக்கு உண்டான கனெக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்சிங் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பவர் சப்ளைக்கு, பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டியூவல் 8 சேனல் கொடுத்துருக்காங்க, 8 போர்ட் கொடுத்துருக்காங்க கனெக்ஷன். இது பேக் சைடு. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு i9 13 Gen ப்ராசஸர் வச்சு ஒரு PC பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள்.